ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் திருவாதிரை ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மிக்சியிலேயே ரொம்ப சாஃப்டான அப்பம் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அப்பம் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதோட அளவு ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். நீங்கள் மாவு பச்சரிசி இல்லை பொங்கல் பச்சரிசி எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து அதிகம் சேர்க்கக்கூடாது, 1 டீஸ்பூன் மட்டும் போதும். உளுந்து சாஃப்ட்னஸ்க்காக தான் சேர்க்குறோம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும். அதனால உளுந்து 1 டீஸ்பூனுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நார்மல் நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிருங்க. குறைஞ்சது 2 மணி நேரம் வரைக்குமாவது நல்லா ஊற வச்சிருங்க. அரிசி நல்லா ஊறி இருந்தால் தான் அப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அடுத்ததாக அரிசியை ஊறிட்டு இருக்க கேப்பில் வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் அளவு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த வெள்ளை கரைசலை நாம் அரிசியோட சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால வெல்லம் வந்துட்டு பாகுப்பதம் வர தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். அதே மாதிரி தண்ணி அதிக அளவு சேர்த்துறாதீங்க. 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா அப்பம் தண்ணியாட்டம் போயிடும், இனிப்பும் குறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் எல்லாமே நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட வெல்லம் கட்டி கட்டியாக இல்லை. இந்த அளவு நல்லா எல்லா வெல்லமும் கரைஞ்சி இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அரிசி கூட சேர்த்து அரைக்கிறப்ப கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இதை அப்படியே நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ பாருங்க, அரிசி நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இதை தண்ணியெல்லாம் நல்லா ஒரு சொட்டு கூட இல்லாத அளவுக்கு வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ இதில் எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு திருவன தேங்காய் சேர்த்துருங்க. தேங்காய் சேர்க்குறப்ப அப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்க்குறப்ப நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததா இதில் ஒரே ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழத்தை நல்லா பழுத்த வாழைப்பழமாக பார்த்து இதில் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் சேர்க்குறப்ப அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம உளுந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால வாழைப்பழம் சேர்க்குறப்ப அப்பம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளைக்கரைசலை இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தில் நல்லா தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாதி அளவு மட்டும் இதில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா மட்டும் மீதி வெள்ளைப்பாக சேர்த்துக்கோங்க. எடுத்தோடனே எல்லாமே சேர்த்துற வேண்டாம். நம்ம தண்ணிக்கு பதிலாக தான் வெள்ளைக்கரைசல் யூஸ் பண்ணுறோம். தண்ணியோட அளவு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அப்பம் வராது, எண்ணெயிலே பிரிஞ்சு போயிடும், எண்ணெய் நிறையா குடிச்சிடும். இப்போ இது மூடி போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டு வந்துட்டு மீதி இருக்கிற வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாகவே இருக்குது. அரிசி இன்னும் அரைப்படலாம் முழுசாக, அதனால மீதி இருக்கிற வெள்ளைப்பாகையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற வெள்ளைப்பாகையை சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்பமுக்கு கொஞ்சம் கூட திருத்திரியாகவே இருக்கக்கூடாது, அரிசி நல்லா நைஸாக இருக்கணும். இல்லை அப்படின்னா எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளைக்கரைசல் நம்ம எடுத்துருக்கிற அரிசிக்கு கரெக்டாக இருக்க அளவு, ரொம்ப தண்ணியாட்டம் இல்லை, கரெக்டான திக்னஸில் இருக்குது பாருங்கள். இந்த அளவு திக்னஸில் இருக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அப்பம் மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு இன்னுமே சாஃப்ட்னஸ் அண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ரொம்ப கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் அரைச்சிட்டீங்க அப்படின்னா கூட மைதா மாவு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து இது நீங்கள் அந்த திக்னஸை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நாம் உளுந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால லைட்டாக சோடா உப்பு சேர்த்து பண்ணுறப்ப அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மைதா மாவு ரொம்ப அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சோடா உப்பு சேர்க்குற மாதிரி வரும். ஏன்னா மைதா மாவு சேர்க்குறப்ப அப்பம் நல்லா இறுகிட்டே வரும், அதனால சோடா உப்பு அதிகமாக தேவைப்படும் சாஃப்ட்னஸ்க்காக. பாருங்க, நல்லா கெட்டியாக இருக்கு மாவு. இந்த பக்குவத்தில் இருக்கணும் எடுத்து ஊற்றும் பொழுது. இப்போ அடுத்ததாக அப்பம் சுடுறதுக்கு நான் இன்னைக்கு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி குழி வடை சட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போதான் அதோட ஷேப்பு கரெக்டாக வரும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அப்பமா இந்த மாதிரி ஊற்ற ஆரம்பிங்க. மாவு விட்டு விட்டு ஊற்றக்கூடாது, ஒரே இதில் ஊற்றிடணும், இல்லைன்னா அப்பம் ஷேப்பு கரெக்டாக வராது. இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 10 செகண்ட்லேயே இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். உப்பி வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு 10 செகண்ட் நல்லா இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு பக்கமாக இதை திருப்பி விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா மேலே உப்பி வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். மாவு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, அதுதான் பக்குவம். தண்ணியாட்டம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஓட்டை விழுந்து எண்ணெய் குடிச்சிரும்.
இப்போ இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு இன்னொரு 10 செகண்ட் இதை நல்லா வேக விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம்ல மாற்றவே கூடாது. இதுல வெல்லம் சேர்த்துருக்கனால டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும். கலர் மேலே சேஞ்ச் ஆயிட்டு உள்ள அப்பம் வேகாது. அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்க 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுற்றி இருக்கிற ஓரங்கள் எல்லாமே நல்லா டார்க் கோல்டன் கலர்ல வந்திருக்கு. இந்த கலர்ல வந்ததையும் இந்த அப்பத்தை நம்ம எடுத்துடலாம். இதுல அந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்காது, அதனால இதை நீங்க பிழிஞ்சு எண்ணெய் வடிக்க தேவையில்லை. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். நீங்க கரெக்டான பக்குவத்துல மாவு ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னா எல்லா அப்பமும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். இதுல நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளோட அளவுகளுமே ரொம்ப முக்கியமானது. ஏதாவது ஒண்ணு கூட குறைய போயிட்டா கூட அப்பம் பர்ஃபெக்டான ஷேப்பு வராது. இப்ப பாருங்க, எல்லா அப்பத்தையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். எல்லாமே ஒரே மாதிரி சைஸ்ல ஒரே கலர்ல ஈவனா வெந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு அப்பத்தை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட ஹார்டாவே இல்லை, சாப்பிடும் பொழுதும் அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு. இந்த அப்பம் நம்ம 2 நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், கெட்டே போகாது. தேங்காய் போடாம இருந்தா 3 நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.